ராஜேஸ்வரி, புதுச்சேரியில் நாய்க்கறி பூனைக்கறி விற்கப்பட்டதா என்று போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி நேதாஜி சாலை ரயில் நிலையத்தை ஒட்டிய மூங்கில் பொருட்கள் விற்பனை செய்து கொண்டிருக்கும் ஒரு குடும்பம் பல வருடங்களாக பிளாட்பாரத்தில் வசித்து வருகின்றனர். அவர்களுடன் நாய்க்குட்டிகள் பூனைக்குட்டிகள் வசித்து வருகிறது. இந்த நிலையில் வாய்ஸ் ஃபார் வாய்ஸஸ் தலைவர் அசோக்ராஜ் அந்த பக்கமாக சென்றார். அப்பொழுது சிலர் மாமிசத்தை வெட்டி கொண்டிருந்தனர். அதை பார்த்த சந்தேகம் அடைந்த அவர் அந்த பகுதியில் ஆய்வு செய்தார். அது நாய் குட்டிகள் மாமிசம் என்றும் உறுதியானது. அந்த வெட்டப்பட்ட கால்களை அங்கு உயிரோடு இருக்கும் நாய்க்குட்டிகள் பூனைக்குட்டிகள் அதை கடித்து கொண்டிருந்தது. இதனை கண்டு அதிர்ச்சி அடைந்த அசோக்ராஜ் ஒதியஞ்சாலை காவல் நிலையத்தில் தகவல் அறிவித்தார். உடனடியாக சம்பவ இடத்துக்கு வந்த காவல்துறை அதிகாரிகள் மாமிசத்தை கைப்பற்றி அவர்களை காவல் நிலையத்துக்கு அழைத்து சென்றனர். அப்பகுதியில் அவ்வப்போது நாய்க்குட்டிகள் பூனைக்குட்டிகள் காணாமல் போவதாகவும் வாய்ஸ் ஃபார் வாய்ஸஸ் தலைவர் தகவல் வந்ததாகவும் அவர்கள் கையும் காலுமாக இதை பிடித்து விட்டார். அதை உறுதி செய்து மேலும் அவர்கள் நாய் பூனை மாமிசத்தை தாங்கள் அவங்களுக்கு சாப்பிட்றதுக்காக வெட்டினார்களா இல்லது பொதுமக்களுக்கு விற்பனை செய்வதற்காக வெட்டினார்கள் கோணத்தில் காவல்துறை விசாரித்து வருகின்றனர். இது சம்பந்தமாக இந்த வீடியோ சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறது. இது இந்த புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் வார நாட்கள் பாத்தீங்கன்னா 1 லட்சத்துக்கு மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் புதுச்சேரிக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த மாதிரியான கறிகள் சமைக்கப்பட்டு விற்பனை செய்யப்படுகிறதா என்றதும் கோணத்தில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். அது மட்டுமல்ல உணவு கட்டுப்பாட்டு அதிகாரிகள் உடனடியாக இது சம்பந்தம் விசாரணை நடத்தி உண்மைத்தன்மையை கண்டறிய வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார். ராஜேஸ்வரி, விவரங்களுக்கு நன்றி ஜெயக்குமார். நேயர்களே, புதுச்சேரியில் நாய்க்கறி பூனைக்கறி விற்பனை செய்யப்பட்டதாக வெளியான வீடியோவால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இது தொடர்பாக போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட்.